ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அவனுக்கு அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோட இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். கும்பராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் சூரியன் ஆகிய கிரகங்கள் சதுர் கிரக சேர்க்கை. புதனும் சேர்றாரு. 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி ஏப்ரல் 14 வரைக்கும் சதுர் கிரக சேர்க்கை. அதுக்கப்புறமா மாத கடைசியில் உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறமா 28ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. இந்த சதுர் கிரக சேர்க்கையினால் குடும்பத்தில் பிரச்சனைகளை, நீங்கள் அமுங்கி போச்சுன்னு நினச்ச ஒரு பிரச்சனை மீண்டும் பூதாகாரமாக வெடிக்கும். பண விவகாரங்கள், எப்போவோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கடை வாங்கியிருப்பீங்க, அந்த ஊரை விட்டே வெளியில் வந்திருப்பீங்க. இப்போ திடீர்னு அந்த ஆள் தேடி வருவார். நீ இங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்சேன், எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடு, இல்லையா ஆள் வச்சு உதப்ப சண்டை போடுவேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், எல்லாம் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம்.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செவ்வாய் தான் தசமஸ்தானாதிபதி. தொழில் முறையில் நேர்மையாக இருக்கணும், உண்மை பேசணும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களாக உண்மை பேச வேண்டும். இந்த உண்மையை பேசிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். ஆனால் உண்மை பேசணுமே, நீங்கள் உண்மை பேசுறது, ஏன்னா நீங்கள் பேசவே மாட்டீங்க, அதான் பிரச்சனை. ஏதாவது உண்மை பேசுறது இல்லை, எதையுமே பேச மாட்டீங்க. எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லணும். நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு, எல்லாரும் அவரை சொல்லும் போது நீங்கள் சொன்னால் தான் அங்கே வேல்யூன்னா, யூ ஹவ் டு சே நீ பண்ணின தப்பு, நீ இதை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் இந்த வழவழா குழகுழான்னு பேசாமல் மௌனமாக இருப்பது, மௌனம் உண்மைக்கு ஒத்துக்கிற மாதிரி, அவங்க சொல்கிறத ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்பட்டுரும். எந்த இடத்துல உண்மை பேசணுமோ அந்த இடத்துல உண்மை பேசி தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்கள் உடம்பில் ஏதாவது வியாதி இருந்தது அப்படின்னா அந்த வியாதிக்கான தீர்வுகள் கிடைத்து அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க பணம் சார்ந்த விஷயங்களில் நேர்மையை கடைபிடிப்பது நல்லது. நான் வியாபாரத்தில் இருக்கேன், முன்ன பின்ன இருக்க தான் செய்யும் சார், 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 8 ரூபா கொடுத்துட்டு 2 ரூபா கொடுத்துட்டேன்னு பொய் சொல்லி பழக்கம் சார் அப்படின்னா இந்த மாதம் கூடாது. இந்த மாதம் 10 ரூபா கொடுக்கணுன்னா 10 ரூபா கொடுக்கணும். இல்லை சார் நான் 2 ரூபா கம்மியாக பண்ணி கொடுத்தேன், போன மாதம் கொடுக்கல, இந்தாங்கன்னு சேர்த்து கொடுக்கலாமே தவிர நான் கொடுத்துறேன்னு சத்தியம் பண்ணக்கூடாது. பொய் சத்தியம் பண்ணினீங்கன்னா பிரச்சனை வரும். அதே சமயம் அரசியல் ரீதியாக உங்களுக்கு நெருக்கடிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே பயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 3ஆம் தேதி காலை 6:28 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 28 விடியற்காலை 3:36 முதல் ஏப்ரல் 30 மதியம் 1:14 வரை இருக்குது. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டிங்கன்னா அது மேலும் 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 பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜமாதங்கி வழிபாடு. ராஜமாதங்கி வழிபாடுங்கிறது விசேஷம். தசமகா வித்யையில் ராஜமாதங்கி, அந்த ராஜமாதங்கியை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வார்த்தைகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் உங்கள் வார்த்தைகளால் மரியாதையும் உயர்த்தி கொடுப்பாள் அந்த அன்னை. இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.